எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு விஷயமா. ஏன்னா தொகுதி மறுசீரமைப்பு பேரில் தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேலே ஒரு கத்தியை தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லா வளர்ச்சி குறியீடுகள்லையும் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 39 தொகுதிகள் இருக்குது. நாடாளுமன்ற தொகுதிகள் 39 இருக்குது. இதை குறைக்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கு. ஒன்றிய அரசு 2026 ஆண்டில் மக்களவைத் தொகையினுடைய எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்ய போகிறாங்க. பொதுவாக இதெல்லாம் மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்யப்படுது. மக்கள் தொகை கட்டுப்படுத்தல் என்பது இந்தியா நாட்டுடைய மிக முக்கியமான இலக்கு. அந்த இலக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். பல பத்தாண்டுகளாக வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடும் பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலம் நாம் இதை சாதிச்சிருக்கிறோம். மக்கள் தொகை குறைவாக இருக்கிற காரணத்தினாலேயே நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களவை அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 8 தொகுதிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது இனி தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிகள் இருக்க மாட்டாங்க, 31 எம்பிகள் தான் இருப்பாங்க. இன்னொரு முறையில் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா, நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை உயர்த்தி அதுக்கேற்ப பிரித்தாலும் நமக்கு இழப்பு தான் ஏற்படும். நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சி போயிடும். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படுது. இது வெறும் உறுப்பினுடைய எண்ணிக்கையை பற்றி கவலை மட்டும் இல்லை, நம் மாநிலத்துடைய உரிமையை சார்ந்தது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. தமிழ்நாடு எதிர்கொள்ள இருக்கக்கூடிய பல முக்கியமான பிரச்சனைகளை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து முதல் கட்டமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அனைத்து கட்சிகள் எல்லாம் கடந்து அரசியலெல்லாம் கடந்து இந்த விவகாரத்தில் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் இப்போவே கேட்டுக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய முகநூலில் பதிவு போட்டிருக்காங்க. மார்ச் முதல் வாரத்தில் எல்லா கட்சியும் கூட முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டுருக்காங்க. எதுக்குன்னா, இந்த டீலிமிட்டேஷன் பாராளுமன்றத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய தொகுதிகள் மறுசீரமைப்பு வரும் பொழுது அதனால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா, யாருன்னு எனக்கு தெரியாது. யாரோ முதலமைச்சர் டெல்லியிலேருந்து சொன்னாங்களாமா, 800 சில்லற சீட்டு தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய 543 லோக்சபா அது 800 சில்லற சீட்டாக அதிகமாகும். அதில் தமிழ்நாட்டுக்கு நியாயமாக 22 சீட்டு வரணும், ஆனால் 10 தான் வரும்னு யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா. அது யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த மனுஷன் யாருன்னு நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். செகண்டு, மத்திய அரசு எங்கேயும் கூட தொகுதி மறுசீரமைப்புன்னு எங்கேயுமே சொல்லலை. அதற்கு ஃபஸ்ட்டு சென்சஸ் நடத்தணும், மக்கள் தொகை எடுக்கணும். மக்கள் தொகை மட்டுமே மறுசீரமைப்புக்கு பயன்படுத்துவோமா அப்படின்னு தெரியாது, பயன்படுத்த போவது கிடையாது. இதை ஒரே நிமிஷம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கிறனால ஒரு சின்ன வீடியோவை மட்டும் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். முதலமைச்சர் உண்மையாலுமே என்னை பொறுத்தவரை எப்படி அமெரிக்க ஜனாதிபதி அடிக்கடி ஒரு டாக்டரை கூப்பிட்டு மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க. அமெரிக்க ஜனாதிபதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டில் ஒரு முறை மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க. நான் தவறாக சொல்ல முதலமைச்சரை பற்றி. ஒரு மருத்துவர் சர்டிஃபை பண்ணி டாக்குமெண்ட்டை வெளியிடுவாங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் இஸ் ஃபிட் டு லீட் அமெரிக்கான். இன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த முகநூல் பதிவை பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. முதலமைச்சர் அவர்கள் ஃபிட் டு லீட் தமிழ்நாடா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. யாரும் சொல்லாதப்ப, அதை பற்றி யாரும் பேசாதப்ப, அதை பற்றி யாரும் கருத்து சொல்லாதப்ப எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடணும்? இது பிரதமர் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுற வீடியோ. நான் ப்ளே பண்ணிட்டு சொல்றேன், கொஞ்சம் தயவு செஞ்சு கவர் பண்ணுங்க. சரி, இதை வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேண்ணா. இது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசுறாங்க. அந்த மாடல்ல மறுசீரமைச்சா
தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு குறைந்தபட்சம் 100 சீட்டு காணாம போயிடும். அதை நான் ஏற்கவில்லை. இது பிரதமர் பேசுறார், நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திரா தெலங்கானால பேசும்போது சொல்றாங்க. அந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன். காங்கிரஸ் மாடல் ஆஃப் டீலிமிட்டேஷன்ல 100 சீட்டு தென் மாநிலங்களுக்கு காணாம போயிடும். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எதற்காக காங்கிரஸ் புரளி பரப்புறாங்க? இது லோக்சபா எலெக்ஷன் அப்ப எதற்காக காங்கிரஸ் கட்சி புரளி பரப்பணும்? இது பிரதமர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லி இருக்கக்கூடிய கருத்து. அப்படி இருக்கும் பொழுது பிரதமர் அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியோ என்டியோ அல்லது பாராளுமன்றத்தில் நம்முடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரோ யாருமே தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசல. எதற்காக முதலமைச்சர் அந்த கபட நாடகத்தை அரங்கேற்றணும்? எதற்குனா அவர்கள் 3 மொழி கொள்கையிலே தோற்றுவிட்டார்கள். இப்ப மாற்றணும். தமிழ்நாட்டில் பொதுமக்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல டிஎம்கே. ஒரு 4 பேர் மட்டும் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு அங்கங்க சுத்திட்டு இருக்காங்க. அதுலயும் சங்கரன் கோயில்ல காமெடி என்னன்னா, அந்த பெயிண்ட் அடிக்க போனவங்களுக்கு ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரியல, அவன் போய் இங்கிலீஷை பெயிண்ட் அடிக்கிறான். அதனாலதான் டிஎம்கே தொண்டர்களை சொல்றேன், தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வாங்க. இன்னொரு டிஎம்கே தொண்டர் சொல்றாரு, அண்ணா இங்கிலீஷ் மேல இருக்குன்னு, இது ஆனா ஹிந்தி மேல இருக்குன்னு, இது இங்கிலீஷ். அதுக்கப்புறம் இங்கிலீஷை பெயிண்ட் அடிச்சுட்டு ஹிந்தி பெயிண்ட் அடிக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு டிஎம்கேல இந்த பெயிண்ட் டப்பாவை தூக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைமை தான். இதையெல்லாம் பார்த்துட்டு முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டார், ஓ இந்த 3 மொழி பிரச்சனை நம்ம பேசினா மக்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, இது அப்படியே மடை மாற்றி சம்பந்தமே இல்லாம தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசலாம். அதனால இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் அரசியல் பிரமாண சட்டத்தில் சத்திய பிரமாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க. முதலமைச்சருடைய முக்கியமான வேலை மக்கள்கிட்ட பயத்தை ஏற்படுத்தக்கூடாது, மக்கள்கிட்ட அமைதி ஏற்படுத்துறதான் முதலமைச்சருடைய முதல் வேலை. ஆனா நம்ம முதலமைச்சர் எதற்காக பயத்தை ஏற்படுத்துறாங்க? இங்கே பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, பிரதமர் மோடி அவங்க இருக்கும். பிரதமர் மோடி அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்கிறாங்க, தென் மாநிலங்களுக்கு இந்தியாவில் எந்த மாநிலங்களுக்கும் பாதிப்பு வராது. ஏன் முதலமைச்சர் மறைக்கிறாங்க? அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் 2001 வர இருந்த மறுசீரமைப்பை அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் என்டிஏ 2026 வரைக்கும் ஒத்தி வச்சோம். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1971 இவங்க சொல்றாங்க, 76 வந்துச்சு. அது 25 ஆண்டுகள். 2001 தொகுதி மறுசீரமைப்பு பண்ணியிருக்கணும். ஆனா வாஜ்பாய் அவர்கள் 25 ஆண்டு ஒத்தி வச்சாங்க. அதான் 2026 வருது. அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய தலைவர் வாஜ்பாய் அவர்கள் அப்ப என்டிஏ பிஜேபி நாங்கள் அப்ப யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒத்தி வச்ச நாங்க 2026 எதற்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவோம்? அதனால முதலமைச்சர் இது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது மிக மிக தவறு. ஒரு முதலமைச்சரே பொய் சொல்லி, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முதலமைச்சருடைய அறிக்கையை நான் படிக்கிறேன், சொன்னார்கள், கேட்டேன், வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, இதான் நம்பர், தமிழ்நாட்டுக்கு 22 வரணும், 10 தான் வருது அப்படின்னு. முதலமைச்சர் அவர்கள் யாரு சொன்னாங்கன்னு சொன்னா அனைத்து கட்சி கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி பங்கேற்கும். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நீங்க போகணும்னா முதலமைச்சர் சொல்லணும், இவங்க சொன்னாங்க, பார்லிமெண்ட்ல சொன்னாங்க, பிரதமர் சொன்னாங்க, அல்லது ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட் என் கை கிடைச்சது. எதுவுமே இல்லாம அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் டீ காஃபி பஜ்ஜி சாப்பிட்டு வர போனோமானா? அதனால எங்களால் முதலமைச்சருக்கு அந்த டீ காஃபி பஜ்ஜி செலவு வேண்டாம்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒருவேளை முதலமைச்சர் மனசை மாற்றி மார்ச் 4ஆம் தேதிக்கு முன்னாடி இல்லை இப்படித்தான் தகவல் வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் ரீகன்சிடர் பண்ணுறோம். அதனால் தயவு செய்து இது முட்டாள்தனம். இன்னைக்கு முதலமைச்சர் மடையை மாற்றி 3 மொழி கொள்கை விஷயத்திலிருந்து அப்படியே மாற்றி தொகுதி மறுசீரமைப்பு போறதை வன்மையாக கண்டிக்கிறோம். இது மாபெரும் தவறு. இது முதலமைச்சருடைய பதவிக்கு அழகல்ல என்பதை தாழ்மையுடன் பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளும்.